Hello students, நம்ம இந்த வீடியோல 9th சயின்ஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் மாடல் பேப்பர் தான் பசங்க பார்க்கறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चन கூட விடாம நம்ம பசங்க பக்காவா படிச்சிட்டு போங்கப்பா. ஏன் சொல்றேன்னா இப்பவே சொல்லிறேன். இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வில் பல கேள்விகள் வரும் என்பது உண்மை. சோ அதனால இப்பவே சொல்லிறேன். இதுல இருக்கிற ஒரு क्वेश्चन விட்டுறாதீங்க சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வித்அவுட் எனி டிலேஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் சூஸ் பார்க்கலாம்ப்பா. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பார்த்துட்டே இருங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லிறேன். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்ன வரைக்கும் ஜாயின் பண்ணால் போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக கொஸ்டின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சூஸில் வந்து 8th ஒன் வந்து ஐடென்டிஃபை த அனிமல் ஹேவிங் சாம்பர் ஆர்ட். 9th ஒன் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் ஆஃப் டேப்வார்ம் இஸ் டேஷ். 10th one the fibers consist of dash. 11th one the bonding of root of a plant in a response of water is called dash. 12th one chlorophyll in a leaf is required for dash. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் பார்க்குறோம்ப்பா. ஸோ அதோடு இல்லாமல் தெளிவாக சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் நீங்கள் பார்த்துங்க. கொஸ்டின் மட்டும் நான் படிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 வந்து கம்பல்சரி. 13th வந்து டிஃபைன் மெஷர்மெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. 14th ஒன் டிஸ்டிங்யூஷ்டு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். 15th ஒன் a few drops of Dettol when added to water the mixture turns to be turbid. Why? 16th one how was it shown that atom has empty space. 17th one state modern periodical top most important. கண்டிப்பாக இந்த அளவு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் படித்து வச்சுருங்க. அதேமாதிரி இந்த மேட்சும் அடிக்கடி கேட்குறாங்கப்பா. ஸோ கம்பல்சரி இந்த மேட்ச் பார்த்து வச்சுருக்கீங்களா? அதுக்கு ஆன்சர் பார்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 9th வந்து பார்த்தீங்கன்னா why are frogs said to amphibians most important one. 20 what is complex tissue, name the various kinds of complex tissues. 21 define transpiration most important questions. அப்போ 22 இந்த சம் பார்த்து வச்சுங்கப்பா. ஏன்னா அடிக்கடி கேட்குறாங்க. if a man has a mass of 50 kg on the earthனா then what is his weight. ஓகேங்களா? ஸோ படிச்சு வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3பா. ஸோ 4 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் போதும். 32 வந்து கம்பல்சரி ஓகேங்களா? 23 வந்து டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். Next 24 வந்து பார்த்தீங்கன்னா what is mean by uniform circular motion, give 2 examples of uniform circular motion. 25 why it is easier to swim in sea water than in river water. அப்புறம் B வந்து ஸ்டேட் பாஸ்கல்ஸ்ல ஓகேங்களா? 26 which of the following are pure substance பா. இந்த ஐஸ், மில்க், அயனு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், மெர்குரி, பிரிக், வாட்டர் இதில் எது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் கேட்குறாங்க. 27 state any 5 features of modern periodic table most important one. இந்த அளவு கேட்கக்கூடிய கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் படிச்சு வச்சுருங்க. 28 give an account on phylum Annelida. 29 what are intercalary meristems, how do they differ from other meristems. ஓகேங்களா? 30 இதுவும் கண்டிப்பாக இந்த அளவு கேட்கலாம் சொல்லலாம். ஸோ நல்லா படிச்சு வச்சுருங்க. 6CO2 plus dash sunlight by chlorophyll dash plus 6H2O 6O2 ஓகேங்களா? B வந்து what is chlorophyll. 31 differentiate between topic and nastic moments. நெக்ஸ்ட் 32 பார்த்தீங்கன்னா ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்கிப் பண்ணாதீங்க, படிக்கலாமே படிச்சிருங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்ட் 4பா. 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக நல்லா ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இது படிச்சு வச்சுருங்க. 33 வந்து how will you find the thickness of a 1 rupee coin or explain different types of motion. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது இந்த B கொஸ்டின். ஸோ கம்பல்சரி படிக்கலாம். 34 write the difference between elements and compounds and give an example for each. ஓகேங்களா? B வந்து what are groups and periods in the modern periodic table. இது படிச்சு வச்சுருங்கப்பா. இந்த அளவு கேட்கக்கூடிய கொஸ்டின் எதிர்ப்பு மோஸ்ட் எக்ஸ்பெக்டடில் இந்த B சொல்வேன். 35 வந்து give an account on phylum Arthropoda or how will you differentiate the different types of transpiration. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பசங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கக்கூடிய இந்த 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் அந்த மூணுத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலே போதும்ப்பா. அதாவது ஆல்ரெடி பேப்பர் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரும் இந்த கொஸ்டின் பேப்பரும் ஓரளவு ரெஃபர் பண்ணிட்டு போனாலே மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற உங்களால் முடியும் சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பசங்க ஜாயின் பண்ணாமல் தான் போய் உடனடி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் சரிங்களா? இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுறேங்க. முக்கியமான மேட்டர் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் தொடர்ந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.